உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி இந்தியாவின் இளம் வீராங்கனை திவ்யா தேஷ்முக் சாதித்துள்ளார். இந்த பட்டத்தை கைப்பற்றும் முதலாவது இந்திய வீராங்கனை என்ற வரலாற்றையும் அவர் பதிவு செய்துள்ளார். ஃபிடே எனப்படும் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு மகளிருக்கான உலகக்கோப்பை செஸ் சாம்பியன்ஷிப்பை 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தி வருகிறது. 2025க்கான தொடர் ஜார்ஜியாவில் உள்ள பதுமி நகரில் கடந்த 5ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்தது. தலை சிறந்த 103 வீராங்கனைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். கிளாசிக்கல் நாக் அவுட் அடிப்படையில் நடைபெற்று வந்த இந்த தொடரில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி, கோனோரு ஹம்பி உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்களும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்கள் அடுத்த ஆண்டு நடக்கும் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கான தகுதியை பெறுவதால் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருந்தது. இந்நிலையில் யாருமே எதிர்பாராத விதமாக இந்தியாவில் இருந்து மராட்டியத்தைச் சேர்ந்த 19 வயதையான திவ்யா தேஷ்முக் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று செஸ் உலகை வியக்க வைத்தார். பட்டச்சுற்றில் சக நாட்டைச் சேர்ந்த 38 வயதான கோனேரு ஹம்பியை திவ்யா எதிர்கொண்டார். இறுதிச் சுற்று 2 ஆட்டங்களை கொண்டது. கிளாசிக்கல் அடிப்படையில் நடந்த முதல் மற்றும் 2ஆம் சுற்று ஆட்டங்கள் டிரா ஆனதால் வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானிக்க டை பிரேக்கர் கடைபிடிக்கப்பட்டது. இதில் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக அதிவேகமாக காய்களை நகர்த்துவர் நீயா நானா என அடுத்தடுத்து இருவரும் அதிரடியாக காய்களை நகர்த்தி வந்த நிலையில் 75வது நகர்த்தலில் தோல்வியை ஹம்பி ஒப்புக்கொண்டு போட்டியில் இருந்து வெளியேறினார். இதனால் திவ்யா தேஷ்முக் உலகக்கோப்பை சாம்பியனாகி வரலாறு படைத்துள்ளார். அத்துடன் இந்தியாவின் 88வது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற திவ்யாவுக்கு 43.24 லட்சமும், 2ஆம் இடத்தை பிடித்த ஹம்பிக்கு 30.26 லட்சமும் பரிசாக கிடைத்துள்ளது. இருவருமே கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.